ஹாய் வெல்கம் டு Blackboard லேர்னிங் எக்ஸல் சீரீஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த க்ரைட்டீரியா நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்ச் வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன அவுட்புட் வேணும், இல்லை ட்ரூவாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா, தட் இஸ் ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கும். லாஜிக்கல் டெஸ்ட்னா என்னன்னா, நம்ம செல் வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கணும், லைக் கிரேட்டர் தென் சம்திங் ஆர் லெஸ் தென் சம்திங் ஆர் ஈக்குவல் டு சம்திங் இருக்கணுமா என்னன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அப்படி அந்த கேஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத வேல்யூ ஆஃப் ட்ரூ. இல்லை நம்ம கொடுத்த க்ரைட்டீரியா வந்து அதை மீட் பண்ணல அப்படின்னா என்ன வேல்யூ வரணுங்கிறது வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வேரியஸ் டேட்டா செட்ஸ் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் டேட்டா செட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, லைக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கஸ்டமர் ஐடி, ஜெண்டர், அப்புறம் ஆவரேஜ் மந்த்லி ஜிபி டவுன்லோட், அதாவது ஆவரேஜ் மந்த்லி இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணுவாங்கல்ல, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின்னா, find the customer from the given data set whose monthly download is greater than 30 and label them as potential customer. So in case if the download, இப்போ இந்த கஸ்டமர் ஐடி இருக்கு, கஸ்டமர் ஐடிக்கு வந்து இத்தனை ஜிபி டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி டேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டவுன்லோட் வந்து கிரேட்டர் தென் 30, அவங்களோட மந்த்லி ஆவரேஜ் மந்த்லி டவுன்லோட் வந்து கிரேட்டர் தென் 30 ஜிபியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர். அப்படி இல்லாட்டி நாட் அ பொட்டன்ஷியல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அந்த லாஜிக் வந்து என்னன்னா, இந்த செல்லில் இருக்கிற வேல்யூ தான், இந்த காலமில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறேன், இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 30. ஸோ இந்த டவுன்லோட் வந்து கிரேட்டர் தென் 30 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அவுட்புட் வேணும்னா, இட் ஷுட் பி ஏ பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஸோ நம்ம வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்டர் பண்ணணும். அது வந்து வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். அப்புறம் ஒரு கமா கொடுத்துட்டு வேல்யூ ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுமோ, நாட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கலாம், நாட் பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா, ஓகே. ஸோ இங்கே வந்து நாட் அ பொட்டன்ஷியல் கஸ்டமர், ஏன்னா அவங்களோட டவுன்லோட்ஸ் வந்து இஸ் லெஸ் தென் 30 டிகிரி. அவங்க வந்து 16 ஜிபி தான் மந்த்லி ஆவரேஜ் டவுன்லோட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம இந்த எல்லா செல்லுக்கும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ பொட்டன்ஷியலான கஸ்டமர் வந்து ரெண்டே பேர் தான், ஒன்று வந்து 73, இன்னொன்று வந்து 59. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 30. மீதி எல்லாமே வந்துட்டு லெஸ் தென் 30 தான் வந்துட்டு வந்திருக்கு. ஈக்குவல் டு 30னா கூட நாட் பொட்டன்ஷியல் தான் வரும், ஏன்னா நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் அப்படி. இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 30 அலோன். ஓகே. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம போட்டது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா செட்டில் சேம் கஸ்டமர் ஐடி, ஜெண்டர், ஆவரேஜ் மந்த்லி டவுன்லோட், மந்த்லி சார்ஜஸ் அண்ட் இன்டர்நெட் டைப். ஸோ கேபிள் இருக்குது, ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்குது, ஸோ டிஎஸ்எல் இருக்குது. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, லிஸ்ட் டவுன் த லிஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் கஸ்டமர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் க்ரைட்டீரியா. ரெண்டு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மந்த்லி டவுன்லோட் வந்து கிரேட்டர் தென் 30 ஜிபியாக இருக்கணும். அதுக்கப்புறம் மந்த்லி சார்ஜஸ் வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் 50. ஸ்பெஷல் நோட் என்னன்னா, ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இவங்க பொட்டன்ஷியல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி நமக்கு லேபிள் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இஃப் கண்டிஷனில் அண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஏஎன்டி அண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் அண்டு, நாட்டு, நாரு, இதெல்லாமே ஆறு, இதெல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம கொடுக்குற ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூவான வேல்யூ கிடைக்கும். ஆர் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் எய்தர் ஒன், ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் வி வில் பி கெட்டிங் த ட்ரூ வேல்யூ. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம், ஏன்னா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அதில் லாஜிக் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மந்த்லி டவுன்லோட். ஸோ மந்த்லி டவுன்லோட் அது வந்து கிரேட்டர் தென் 30. அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு என்னென்னா மந்த்லி சார்ஜஸ். ஸோ இந்த காலம், ஸோ இது வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் 50. ஓகே. ஸோ ரெண்டு கண்டிஷன் வந்து கொடுத்தாச்சு. நான் கண்டிஷனோட ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ கிவ் அ கமா அண்ட் தென் ட்ரூ வேல்யூ. இஃப் போத் த கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, நமக்கு வந்து பொட்டன்ஷியல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் ஆயிருக்கணும். பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் த செகண்ட் திங் இஸ், இஃப் இட் இஸ் ஃபால்ஸ், இட் வில் பி நாட் அ பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஸோ நாட் பொட்டன்ஷியல் கஸ்டமர் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ அந்த வேர்ட்ஸ் நீங்கள் வந்து வேல்யூ ஆஃப் ட்ரூ, நாட், அது எல்லாமே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஸோ என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நாட் பொட்டன்ஷியல். ஆமாம், நாட் பொட்டன்ஷியல், ஏன்னா மந்த்லி டவுன்லோட் வந்து 16 ஜிபி தான். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ஷுட் பி கிரேட்டர் தென் 30. அண்ட் செகண்ட் திங் வந்து மந்த்லி சார்ஜஸ் வந்து இங்கே 65.6. பட் நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷனுமே வந்துட்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ரூ வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இட் இஸ் நாட் பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஸோ இது அப்படியே ட்ராப் டவுன் பண்ணோம்னா ரெண்டு பொட்டன்ஷியல் கஸ்டமர் தான் இருக்காங்க. ஸோ அது வந்து மந்த்லி டவுன்லோட் கிரேட்டர் தென் 73 அண்ட் மந்த்லி சார்ஜஸ் வந்து கிரேட்டர் தென் 69.4. அண்ட் செகண்ட் ஒன் வந்து
ஸோ ஃபைபர் ஆப்டிக் கஸ்டமர். ஸோ மந்த்லி வந்து greater than 30 which is 59 அண்ட் சார்ஜஸ் வந்து 116.8. ஓகே, ஸோ நம்ம இப்போ வரைக்கும் சிம்பிள் இஃப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வித் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ நீ செகண்ட் திங் வந்து இங்கே தேர்ட் செட் ஆஃப் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா லிஸ்ட் டவுன் தி பொட்டன்ஷியல் கஸ்டமர் might be or not based upon the following criteria. ஸோ இங்கே வந்து 3 க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம்னா மந்த்லி டவுன்லோட் வந்து should be greater than 30 and should have a device protection. ஸோ டிவைஸ் ப்ரொடெக்ஷன் பிளானிங் இருக்குது. ஸோ இது வந்து எஸ்ஸாக இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் கஸ்டமர். அண்ட் செகண்ட் க்ரைட்டீரியா வந்து மந்த்லி டவுன்லோட் வந்து greater than 30 and should have a டிவி ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். ஸோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா it might be customer. அண்ட் இப்போ எந்த கண்டிஷனுமே இல்லைன்னா நோன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப். ஸோ ஈக்குவல் டு if condition, so open bracket. So இதுலயும் வந்து r include ஆகும். So and statement கொடுத்துட்டு so first logic வந்து monthly download should be greater than 30 and second condition வந்து device protection plan வந்து should be equal to அது வந்து எஸ் அப்படின்னு கொடுக்கணும். அந்த எஸ்ங்கிறது இங்கே உங்கள் காலமில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுங்க. லைக் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல், மீதி எல்லாம் வந்து ஸ்மால் லெட்டர். ஸோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ த வேல்யூ இஸ் ட்ரூ, இட் வில் பி அ பொட்டன்ஷியல் கஸ்டமர். அண்ட் ஓகே, ஸோ அடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், இங்கேயும் வந்து ஒரு ஆண்ட் கொடுக்கணும் ஏன்னா 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னென்னா மந்த்லி டவுன்லோட் இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 30. அதுக்கப்புறம் வந்துட்டு எகெயின் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ். ஸோ ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் வந்து ஷுட் ஹாவ் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்னால் நமக்கு இந்த காலமில் இருக்கிற வேல்யூ வந்து எல்லாமே எஸ்ன்னு இருக்கணும். அப்போது ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அதே மாதிரி எஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் அண்ட் தென் க்ளோஸ் த ப்ராக்கெட். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வி ஷுட் கிவ் தெம் as might be, MIGHT might be. அதுக்கப்புறம் இல்லை எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நோ அப்படின்னு வந்துட்டு நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரெட் கலர் ப்ராக்கெட் வந்து இண்டிகேட் பண்ணுறது என்னன்னா, ஸோ நீங்கள் மல்டிபிள் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அதில் ஏதோ ஒன்று தான் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ என்டையர் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ப்ராக்கெட் ஷுட் பி பிளாக் இன் கலர். ஸோ நமக்கு இங்கே பிளாக் இன் கலர். ஸோ கிளிக் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோ, அப்படியே இதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா மைட் பி, பொட்டன்ஷியல் கஸ்டமர் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் கஸ்டமர் வந்து கொடுத்த 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ செகண்ட் க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை இருந்தால் மைட் பி, எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நோ அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் என்னன்னா லிஸ்ட் டவுன் த லிஸ்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் கஸ்டமர் மைட் பி ஆர் நாட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் க்ரைட்டீரியா. என்னன்னா மந்த்லி டவுன்லோட் வந்து greater than 30 இருக்கணும், should have a device protection. அண்ட் இங்கே ஸ்பெஷல் நோட் வந்து என்னன்னா ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும். ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும் அப்படின்னாலே நம்ம வந்து ஆர் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட். லாஜிக் வந்துட்டு என்னன்னா மந்த்லி டவுன்லோட் ஷுட் பி greater than 30 அந்த டிவைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து எஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஸோ டிவைஸ் ப்ரொடெக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு அது வந்துட்டு என்னன்னா அதே மாதிரி எஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இஃப் எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட், ஸோ அவங்க வந்து வில் பி எ பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஸோ பொட்டன்ஷியல் கஸ்டமர் அண்ட் தென் இஃப் நாட் நோ அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ கண்டிஷன் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பொட்டன்ஷியல், இஃப் நாட் இல்லாட்டி நோ. ஸோ நோ கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இட் இஸ் நோ. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எதர் ஒன்னாவது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும், 2மே சாட்டிஸ்ஃபை ஆகல. பொட்டன்ஷியல் கஸ்டமர் இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து greater than 30 should have a device protection. ஸோ greater than 30 இல்லை, ஆனால் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் எஸ். ஸோ அதனால எஸ் வந்திருக்கு. நோனா இதில் வந்து மந்த்லி ப்ரொடெக்ஷன் வந்து நாட் greater than 30, ஆல்சோ டிவைஸ் ப்ரொடெக்ஷனும் இல்லை. ஸோ அதனால தான். ஸோ இஃப் எரர் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இன்கேஸ் இப்போ வந்து கொடுத்துருக்கிற டேட்டா செட்டில் இப்போ வேல்யூஸ் வந்து என்டர் ஆகலை, லைக் நம்பர்ஸ் வந்து இல்லை, அந்த மாதிரி என்ன இந்த மாதிரி நம்பர் வந்திருக்குன்னா நம்ம அந்த எரர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அது என்னன்னா நம்ம இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து greater than 70னா நம்ம வந்து let it be mentioned as hot. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இட் இஸ் a hot climate அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அது வந்து greater than 70 அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சுன்னா let it be a hot climate. அப்படி இல்லாட்டி நம்ம வந்து none அப்படின்னு வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஓகே, ஸோ இட் இஸ் அ ஹாட் கிளைமேட் ஏன்னா greater than 70. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் NA நமக்கு அதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி இஃப் எரர், ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு ஸோ இஃப் எரர் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் எரராக இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னா நான் வந்து அதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இட் பிகம்ஸ் அதர். அண்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து will be very much mandatory. எதுக்குன்னா ஸோ கவுண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப்
பர்டிகுலரா எனக்கு வந்து இங்க எம்ப்ளாயி நேம் அவங்க வந்து நம்பர் ஆஃப் பேமெண்ட் டன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து எனக்கு அர்ஜுன் மட்டும் வேணும். அவங்க அர்ஜுன் வந்து எத்தனை பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வேணும்னா கவுண்ட் இஃப் அப்படின்னு குடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த ரேஞ்ச் வந்து குடுக்குறாங்க. ஸோ இங்க வந்து ரேஞ்ச் ஸோ அதில் வந்துட்டு அர்ஜுன் அப்படிங்கிற கிரைட்டீரியா வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அர்ஜுன்கிற நேம் எத்தனை தடவை வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். லைக் பார்க்கலாம் எத்தனை தடவை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் 3 தடவை. ஸோ அர்ஜுன் வந்து 3 டைம்ஸ் 1 2 and 3 அர்ஜுன். அப்புறம் அர்ஜுன் வந்து எத்தனை பேமெண்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இன் டோட்டல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரேஞ்ச் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னன்னா அர்ஜுனோட நேம் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதை பார்க்க போகிறோம். கமா கொடுத்துட்டு ARJUN அர்ஜுன் அண்ட் அர்ஜுன் கொடுத்துட்டு நம்ம சம் லைக் எந்த வேல்யூ எந்த காலம் வந்து சம் பண்ணணும் டோட்டல் பேமெண்ட் பண்ணணும்னா நமக்கு சி காலமனில் இருக்குது. ஸோ சி காலமன் கொடுத்துட்டு யூ க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் என்டர். ஸோ ஆன் டோட்டல் அர்ஜுன் வந்து டோட்டலாக 88 வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. And so இன்னைக்கு நம்ம various type of statements வந்து பார்த்தோம் like condition statement. So hope this will be useful and next set of videos வந்து will get back to you quick. Bye bye.